சொல்லலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சப்ஜி பண்ணலான் இருக்கேன். அது வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். நூல்கோல், முள்ளங்கி, டர்னிப்பு எதை வேணால் எடுத்துக்கலாம். அது ஒன்று எடுத்துட்டேன்னா ஒரு கப்பு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அதோட ஒரு வெங்காயத்தில் 2 தான் இருந்தது, உருளைக்கிழங்கு, அது உங்கள் இஷ்டப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய்யோ எண்ணெயோ தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், சோம்பு, துளியோண்டு பட்டை, லவங்கம், ஒன்றே லவங்கம், ஒன்று ஏலக்காய். அதுக்கப்புறம் தனியாத்தூள், உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி. அப்புறம் இது ஆம்ச்சூர் பவுடர் உங்கள் அதில் இருந்தால் போடுங்க. எங்கள் அதில் இருக்குதுன்னு நினச்சேன், அது காணும். அது இல்லைனாலும் பரவாயில்ல. புளிப்பு வேணும்னா கொஞ்சோண்டு சிட்ரிக் ஆசிடோ லெமனோ பிழிஞ்சிக்கலாம். அது உங்கள் சௌகரியம். இது வேணுங்கிற பொருள் இன்னொரு தடவை சொல்கிறேன். முள்ளங்கி தோல் சீவி துருவி இது மாதிரி வச்சுருக்கேன். முள்ளங்கியில் டர்னிப்பு எது வேணால் போடலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தனியாத்தூள், கடுகு, ஜீரகம், சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, துளியோண்டு பட்டை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எண்ணெய். இப்போ பண்ணலாமா? இதுக்கு பேர் என்னங்க? இது இந்த டிஷ்ஷுக்கு பேர் என்னென்ன? ஆலு டர்னிப் சப்ஜி. ஆலு டர்னிப் சப்ஜி. நூல்கோல் போட்டால் நூல்கோல் சப்ஜி. ஆமாம், எது போடுறோமோ அது. எங்கள் வீட்டில் டர்னிப் போட்டேன், அதனால டர்னிப் சப்ஜி. இப்போது இதில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ விட்டுக்கணும், உங்கள் இஷ்டம். ரொம்பலாம் வேணும் இல்லை. அது கொதிக்கணும், சுடணும். சுட்ட உடனே கடுகு. இது ஒன்று புதுசாக ஏதோ டிவி ப்ரோக்ராமில் பார்த்தேன், கற்றுனேன். கடுகு வெடித்த அப்புறம் தான் ஃபர்தராக ஏதான்னு போடணும். ஏன்னா அதில் இருக்கிற சல்ஃபர் வெளியில் வருதான். அதனால அது இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அதனால அது வெடிக்கலைன்னா அந்த சல்ஃபர்லாம் வெளில வராது அப்படின்னு யாராவது சொன்னால் மேபி இருக்கலாம். அது கடுகு வெடித்த உடனே வெடித்தா அந்த உள்ளே இருக்கிற மஞ்சள் பசெல்லாம் இருக்கும் இல்லையா, அது ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவோம். அதனால நீங்கள் அது கொஞ்சம் வெடிச்சிடும், 1 நிமிஷத்தில் வெடிச்சிடும். இன்னும் வெடிக்கவே ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் பார்த்தா ரொம்ப லேட்டாகும் நமக்கு. இப்போ தான் வெடிக்க ஆரம்பிக்கிறது, தெரியுதா? இப்போ ஜீரகம் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரே பட்டை, ஒரு லவங்கம், கிராம்பு, சோம்பு, பொடி எல்லாத்தையும் போட்டு சோம்பு, கிராம்பு, லவங்கம், மஞ்சப்பொடி கொஞ்சம் பரட்டணும். இதோட இந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு, அப்புறம் எப்பவும் போல் கொஞ்சம் வெங்காயத்துக்காக கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டுவாங்க. இதெல்லாம் சாத்தில் சொட்டு தொட்டுக்கிறதுக்கு வேறு எதானா ரசம் குழம்பு எல்லாம் பண்ணலாம் தொட்டுக்கலாம். சப்பாத்தி அது மாதிரி சப்ஜி, சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். 1 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும், வதங்கட்டும். அதோட இது இருக்கு இல்லையா, என்ன புழிஞ்சு போடுங்க. சீக்கிரம் வதங்கும், அதுக்காக தான். நல்லா 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 புழிஞ்சு அதை போடுங்க. முள்ளங்கி போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில். இப்போ முள்ளங்கி நல்லா வெடிச்சு போடுவோம். அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள் வேணுங்கிற அளவு.
ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். அவ்வளோதான். தேவையான உப்பு. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு. இதனால நீங்கள் தோசைக்கு தொட்டுக்கலாம், பூரிக்கு தொட்டுக்கலாம், இல்லை எதுக்குன்னா தொட்டுக்கலாம். அது சிக்கன் சாம்பார் சாதம்லாம் பண்ணுறோம், ரசம் சாப்பிட்றோம். அப்போ உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணியாக விடுறாங்க. கொஞ்சம் மூடி வச்சு வதங்கினோடனே எடுத்து கருவேப்பிலை போட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த பாருங்க, இது வந்து வேகணும். இது வெந்தோடனே மேலே கருவேப்பிலை போட்டுருங்க. அவ்வளோதானே? கருவேப்பிலை போட்டுருங்க. அவ்வளோதான். இது வேகணும் இல்லையா? ஆமாம், அது லேட் ஆகும். அவ்வளோதான். ஒரு 5 minutes ஆகும் வேகிறதுக்கு. வெந்தப்புறம் வேறு ஒன்றுமே இல்லை. அதை எடுத்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி பரிமாறுங்க. என்னது இது பேர்? எத்தனை தடவை சொல்கிறது பேரை? இருப்பேலா இது டர்னிப் ஆலு சப்ஜி இன்னைக்கு பண்ணது. பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இது வேறு ஒன்றுமே இல்லை. மாமி திட்ட போகிறோம்.